ஹலோ guys, இன்னைக்கு நம்ம தேன் ஜங்குக்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மாஃபியா ப்ரொஃபசர்ஸ் பார்ட் 2. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு மியாவை கூப்பிட்டு லேப் ஓப்பன் கேட்டிருப்பான். ஒரு பீரியட் தான் சார் இருக்குன்னு சொன்னோடனே சரி அப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருப்பான். வாயனா என்னது சாரி மியாவா என்னது அப்படின்னு ஷாக்காக இருந்திருப்பா. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 2. ஸ்பெஷல் கிளாஸா? ஆமாம் கிளம்பு. மியா சார் ரெப்ப வர சொல்லு. ஓகே சார் அப்படின்ட்டு அவன் நேராக போய் ஏய் எமி எமி என்ன நான் வீட்டுக்கு போகிறேன். ஐயோ ஒரு நிமிஷம் என்ன என்னம்மையா என்ன பிரச்சனை? ஓவரா என்ன இந்த உரிமை கொண்டாடிட்டு இருக்க? இங்கே பார் நான் உங்ககிட்ட உரிமைலாம் கொண்டாடல சரியா? உன்னை கிளாஸ் இன்சார்ஜ் கூப்பிட்டாரு. கிளாஸ் இன்சார்ஜ் அது ஏன் தான் போயிடுச்சே. புதுசாக வந்திருக்க தேங்க்ஸ் சார் தான் உன்னை கூப்பிட்டாரு. நீ தானே கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். அவர் தான் ரெப்ப கூப்பிடுன்னு சொன்னார். போ. ஓ சொல்கிறாண்ணா என்னை கூப்பிட சொன்னாரா? ஆமாம் சரி. அவர் என்னை கூப்பிட சொல்லும்போது ஃபேஸில் ஏதாவது எக்ஸைட்மெண்ட் ஏதாவது பார்த்தேன்? சரி விட நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவளும் சொல்லிவிட்டு நேராக ஸ்டாஃப் ரூம் தான் வரா. பார்த்தா அங்கே ஜங்குக்குள்ளே தேங்க் மட்டும் தான் உட்காந்துருக்கான். சரி சார் தான் இருக்காரே அப்படின்னு அவள போய் சார் கூப்பிட்டீங்களா? நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு மியா சொன்னா. உன் பேர் என்ன? என் பேர் கூட வரும் தெரியாது. நான் தான் காலேஜில் ஃபேமஸ். என் பேர் தெரிஞ்சிருக்கணுமே. தெரிலன்றாரே. ஏய் பேர் கேட்டால் என்ன? அரை மணி நேரமாக முத்திரு முடிச்சிட்ருக்க. நான் உன் பேர் கூட உனக்கு தெரியாதா? இல்லை பதில் சொல்ல தெரிலையா? என் பேர் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? என் பேர் எமி. எமி கிளாஸோட ரெப்பு நீ தானே? ஆமாம் சார் நான் தான். அறிவில்லை சார்? அறிவில்லையான்னு கேட்டேன். நீ தானே அட்டண்டன்ஸை கொண்டு வந்து வைக்கணும். ஆமாம். ஆப்சன்டீஸ் நீ தானே நோட் பண்ணணும். ஆமாம். ஸ்டாஃப் கிட்ட நீ தானே சிக்னேச்சர் வாங்கணும். ஆமாம். ஆனால் நீ ஒன்றுமே பண்ணல. அது ஐயோ இந்த சோடா அப்படி பண்ண பண்ணல போலே சார். அது மறந்துட்டேன் சார். மறந்துட்டியா? மறந்துட்ட? திங்க மறந்தியா தூங்க மறந்தியா அப்படின்ட்டு அப்படியே அந்த நோட் எடுத்து மூஞ்சிலே வீசிட்டான். அவ்வளோதான். எமிக்கெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அப்படியே தேங்காய் முறைச்சி பார்க்குறா. தேங்காய் கோவம் வந்துருச்சு. என்ன முறைச்சி பார்க்குற? என்ன முறைச்சி பார்த்துட்ருக்க? கொஞ்சம் கூட ஒரு பயம் மரியாதை எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டாஃப் முன்னாடி இப்படி தான் நின்றுட்டுருப்பியா? டேபிள் மேலே கையை வச்சுட்டு ஏனோ தான் நிற்கிறத பாரு. பொம்பளை பிள்ளை தானே நீ? அட்டை குடக்கமாக இருக்க தெரியாது பையன் மாதிரி. என்ன உங்கள் அப்பா பெரிய ஆள்னா திமிரு கட்டுறியோ? சார் நீங்கள் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? நான் நார்மலாக தானே சொன்னேன். வாய முடி நீ. இப்படி சப்புன்னு கணத்தில் அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இன்சார்ஜ் எப்படி இருந்தாங்க அவங்கள மாதிரிலாம் சாஃப்டாக பிஹேவ் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்காத. நீ பணக்காரத்து முன்னே காட்டினாலும் நான் அப்படியே பொத்திட்டு போயிடுவேன்லாம் எதிர்பார்க்காத சரியா? நான் உனக்கு மேலே திமுறை கட்டுவேன் புரியுதா? அதனால் என்கிட்ட உடக்கமாக இரு. இதுக்கடுத்து எல்லா ரிப்போர்ட்ஸும் நீ தான் வந்து சப்மிட் பண்ணணும். அட்டண்டன்ஸை ஃபுல்லாக நீ தான் மெயின்டைன் பண்ணணும். நீ தான் பார்த்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ என் கிளாஸ் இருப்பா உன்னை தூக்கிட்டு வேறு ஒருத்தையை போடுறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகாது. போட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், அதை பயன்படுத்திக்கோ. திமிர்த்தனத்தை காட்டிகிட்டு இருந்தேன்னா கழுத்தை உடச்சி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக எமிக்கு இவன் லைட்டாக பிடிச்சிருக்கும் பார்த்ததும். இவன் இப்படி பேசுறதை பார்த்ததும் அவளால் தாங்கிக்கவே முடியல. ஒரு மாதிரி அழுகையாக வந்துருச்சு. அவள் திமிர் பிடிச்சவ தான். அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் போக மாட்டா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டுருக்க. தேங்காய் பார்க்குறான். எதுக்கு சீன் கழுதையை போட்டுட்ருக்கா? என்ன நீ அழமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓவரா சீன்லாம் போட்டுட்ருக்காத. உன் திமிரு எவ்வளோன்னு எனக்கு நல்லா தெரியும். போ போ அப்படின்னு சொல்லும் போது தான் எம்மி நல்லா கண்ணை நோட் பண்ணுறா. தேங்கோட கண்ணை பார்த்ததும் நேற்று நைட்டு நம்மளை அரைஞ்சவன் இவன் தானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிட்டக்க போய் பார்க்கலாம் அப்படின்னு தேங்கிட்ட அப்படியே க்ளோஸாக வந்து அவனோட கண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அப்படியே சடனாக திரும்புகிறான். பார்த்தா லைட்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது எதர்ச்சியாக நடந்தது தான். பண்ணதும் தேங்க் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்படியே பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணுற நீ? ஒரு மேல் ஸ்டாஃப் கிட்ட இப்படி தான் வருவியா? அறிவில்லை? ரசிட்டு வரதா பாரு பைத்தியம். போ போய் அடிச்சிட்டேன் பாரு அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி லிப்ஸை தேய்ச்சிட்ருக்க. எம்மி இன்னும் ஷாக்லேருந்தே வெளில வரல. அவன் இன்னும் அதே போர்ஷன்லாம் அப்படியே இருந்துகிட்ருக்க. அப்படியே கரெக்டாக ஜங்குக்குள்ளே வரான். இவன் இப்படி நின்றுட்டுருக்கதை பார்த்ததும் என்னடா பைத்தியக்காரி படா என்ன ஏன்ட்ட கத்திட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு திரும்பி பார்க்க தேங்க பாட்டு கத்திட்டே அங்கேருந்து அப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டான்.
எம்மியும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆ நம்மளை எதுவும் ஒரு ட்ரை பண்ணாரா என்ன? இல்லை நம்ம தான் தேவையில்லாமல் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு அவளும் அங்கேருந்து போயிட்டா. ஸோ மியாவுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் கோச்சிங் வந்து அட்டன் பண்ணுறா போல். ஸோ நைட் வந்து லேட்டாக தான் போவாள். அதுவும் அந்த டார்க்கான ஒரு தெரு மாதிரி இருக்கும், லைட்ஸே எரியாது, அவ்வளோ இருட்டான தெருவு. அந்த தெரு வழியாக தான் அவள் நடந்து போகணும். அதே மாதிரி அவள் நடந்து போயிட்டுருக்க, எவனோ ஒருத்தன் ஹூடி போட்டு அங்கே உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததும் அவ்வளோதான், மியாவுக்குலாம் ஒரு மாதிரி கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இதில் மாஸ்க் வேறு போட்டிருக்கானா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது மியாவுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு அவளும் அப்படியே அது வழியாக நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அவன் சடனாக எழுந்துச்சி நின்று மியாவே குறுகுறுன்னு பார்க்குறான். அவளுக்கு அவன் கண்ணை பார்த்ததும் கன்ஃபார்மே பண்ணிட்டா, இது ஜங்குக் சார் தானே. நேற்று நைட்டும் இப்படி தான் இவர் கண்ணு இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது இதே முயல் குட்டி கண்ணு, இப்போயும் இதே முயல் குட்டி கண்ணு, எனக்கு தெரிஞ்சது அவராக தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே நின்று அந்த கண்ணையும் ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்கா. இவன் சும்மா நடந்து போயிருந்தா கூட அவர் கண்டிருக்க மாட்டார் போல். இவன் ஊற்று ஊற்று பார்க்குறத பார்த்ததும் அவனும் அப்படியே உத்து பார்க்குறான். அப்படியே அவனோட கண் ஒரு மாதிரி ரெட்டாக மாறுது. எனக்கு அப்படியே பீதி ஆகுது. ஐயோ, என்ன இவ்வளோ ஆக்ரோஷமாக பார்க்குறாரு, பேசாமல் நடந்தே போயிருக்கலாமோ? நடந்தே போயிருக்கலாமையா, தேவையில்லாம இப்பெல்லாம் பண்ணிட்டோமையா அப்படின்னு நடந்து போயிரு. ஏய், இங்கே வா, இங்கே வான்னு சொன்னேன். சொல்லுங்கள், நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரிலையே. யார்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, உனக்கு தெரில. நீங்கள் எங்கள் ப்ரொஃபஸர் நீ ஜாயின் பண்ணாரே லேப் சார், ஜங்குக், அவரா நீங்கள்? அப்போது ஒரு செகண்ட் அது ஜங்குக் தான், பட் ஜங்குக் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவளே மேலே எங்கேயும் பார்த்துட்டு, யார் அது? நான் ஒன்றும் ஜங்குக் கிடையாது, என் பேர் ஜேகே, புரியுதா? புரியுது. நேற்று நைட் நீங்கள் தான் எனக்கு கடத்துனீங்க, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற? எதை வச்சு சொல்கிற? உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது, 2 பேர் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கு ட்வின் பிரதர் யாராவது இருக்காங்களா என்ன? கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா? கன்று வச்சுருக்கீங்க. அந்த கன்று வச்சு அப்படியே சுட்டு தள்ளிடுவேன். பேசாமல் இங்கேருந்து போயிடு போ. போகிறேன், பாய். என்ன இவ டாட்டாலாம் சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவள் அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கோட கண்ணை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஃபீல் வருது போல். அவரும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. 2 பேரும் அப்படியே திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. ஜங்குக் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பான் மியாவை நினச்சி. அப்படியே வர வந்து, டே பார்சல் அங்கே டெலிவரி பண்ண சொல்லிகிட்டு இருக்கானுங்க, நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க? டே நீ டெலிவரி பண்ண போனால் உனக்கு காவலுக்கு நான் நின்னேன், அவ்வளோதான். யாராவது வராங்களான்னு பார்க்குறதுக்கு நின்னையா? யாரையோ பார்த்து பல்ல கட்டின மாதிரில இருந்துச்சு. யாரை பார்த்து பல்ல கட்டிகிட்டு இருந்த? மியாவை பார்த்து தான். மியாவை பார்த்தா? இது காலைல வந்தாலே அவளை பார்த்தா? நேற்று கூட தெரியாமல் கடத்தினமே அவள் தான். என்னடா நீ புதுசாக இப்பெல்லாம் சொல்லவே மாட்டியே? உனக்கு தான் இந்த மாதிரி பார்ட்டி கேர்ள்ஸ் தானே பிடிக்கும். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே சும்மா குத்தாட்டம் போடுவானுங்களே, அவளை பார்த்து தானே உனக்கு பிடிக்கும். மியும் அவள் ஒரு க்யூட்டான கேர்ளாச்சு. கேரக்டரை பற்றி தெரியாது, பட் பார்க்க க்யூட்டாக இருக்கா. அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அவட்ட வம்புலுக்கு அது நல்லா இருக்கும்டா, அதை நல்லா டீஸ் பண்ணலாம். அவள் டீஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு அவளை. ஜங்குக்கே சரியில்லை. நீ வேறடா, அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் என் கண்ணை பார்த்து, நீங்கள் அவர் தானே அப்படின்னு. நான் தான் என் பேர் ஜேகேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதையும் நம்பிட்டு என்கிட்ட பாயின்னு வர சொல்லிட்டு போகிறாடா. ஒரு மாதிரி இருக்கு அவளை பார்த்தா. உனக்கு இருக்கும் கிட்ட வா அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டானுங்க. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் அந்த காரை கிராஸ் பண்ணி, அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி வந்து பார்த்தா, யாரோ நடு ரோட்டில் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் கார் லைட்ஸ்லாம் போட்டுட்டு. யாரோ எட்டி பார்த்தா வேறு யாரும் இல்லை, எம்மி தான் அங்கே பார்ட்டி பண்ணிகிட்ருக்கா. அவளை பார்த்தது தாங்கலாம் அப்படியே கோபமாக வருது. அவளை பார்த்து முறைச்சிட்டே காரில் உட்காந்துருக்க. ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடா இவ உன்னோட கிளாஸ் ரெப்பு தானே, இவ இங்கே என்னடா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? அதான்டா எனக்கும் தெரில. இவ
இரு வாரேன் இல்லை போய் ஒரு அரட்டு போட்டால் தான் சரிப்பட்டு வருவா அப்படின்னு அப்படியே வேகமாக அப்படியே எந்திரிச்சு போய் நேராக எம்மி கிட்ட தான் போகிறான். ஆனால் எம்மி கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவள் பாட்டுக்கு வைப் ஆகிட்டு இருக்கா. இதில் வந்து பின்னாடி நிற்கிறான். அவனை பார்த்ததும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்னா அமைதியாக நின்றுட்டாங்க. எல்லோரும் ஒரே கிளாஸ் தானே, கிளாஸ் இன்சார்ஜை பார்த்தா யாரும் அமைதியாக இல்லாமல் இருப்பா. ஐயோ சார் அப்படின்னு எல்லோரும் அமைதியாக நின்றுட்டுருக்க. எம்மி மட்டும் என்னடி ஆடுங்கடி அப்படின்ட்டு ஆடிட்டு அப்படியே திரும்புகிறா. தேங்காய் பார்த்து தொப்புன்னு அவன் மேலே விழுந்துட்டா. தேங்காய் அப்படியே டப்புன்னு அவளோட ஹிப்பை பிடிச்சி நிப்பாட்டிட்டான். அவள் அப்படியே ஒரு மாதிரி தேங்காய் பார்த்து சார் சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங்கோ அப்படியே மண்டையால் போட்டேன்னு சார் 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 ஏய் என்ன வயசாகுது உனக்கு? 20 சார். 20 வயசில் கையில் சரக்கு பாட்டில் வச்சுட்டு நடுவுற ஓட்டில் கேவலமாக அறகுறை ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டு இருக்கேன். உனக்கு வெக்கமா இல்லை? சாரி சார், ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சார், அதான் ட்ரீட்டு சார், அதான் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு. சாரி சார், இதை இப்போ போயிடுறோம். மணி எத்தனைன்னு தெரியுமா? என்ன சார் 11 தானே சார் ஆகுது? ஆமாம் சார் 11 மணி. நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? ஏ வாய் அடக்குடி, வாய் அடக்கு. என்ன சார் வாடி போட்டிலாம் சொல்கிறீங்க? ஸ்டூடெண்ட்லாம் சொல்லலாமா? நீ ஸ்டூடெண்ட்டா? நீ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்கே கூத்தடிச்சிட்ருக்க? சார் அதான் சொன்னனே ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் சார் அவளுக்கு. எம்மி, என் பொறுமைக்கு ஒரு இலை உண்டு. பேசாமல் இப்படி உயிர் கட்டுப்பை கலப்பாத. இங்கே பார், எல்லாருக்கும் நாளைக்கு அப்பாலஜி வந்து எழுதணும். முக்கியமாக நீ நாளைக்கு உன் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் காலேஜுக்கு வர. இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் கிளாஸ்குள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டேன், காலேஜுக்குள்ளேயும் நான் விட மாட்டேன். ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? சில்லாக இருங்க சார். வேணா உங்களுக்கு ஒரு பாட்டில் தரவா? ஏய், ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற, ஸ்டப்புன்னு அரைஞ்சிட போகிறேன் பார்த்துக்கோ. நாளைக்கு கிளாஸில் ஒரு லட்சணத்தை பார்க்க தானே போகிறேன், இருக்கும் உனக்கெல்லாம் அப்படின்ட்டு நல்லா திட்டி விட்டு போகிறான். ஆனால் எம்மிக்கா இவன் திட்டுறதை பார்த்தா சிரிப்பாக தான் வருது. அப்படியே காரில் ஒரு மாதிரி ஓரமாக சாஞ்சு நின்றுட்டு அவனையும் ரொமான்டிக்காக ஒரு லுக் விட்டுட்ருக்க. அவனுக்கா ஐயோ எதுக்கு இந்த அறக்குறையாக போட்டுட்டு இனி இவர் ஒரு மார்க்கமாக பார்க்குறா, பைத்தியகாரி, போதை தலைக்கிறிச்சு போல், அதான் இப்படி பார்க்குது. தருதலை இதெல்லாம் இங்கே திருந்த போகுது. டே மச்சான், உன்னை அவள் ஒரு மாதிரி பார்க்குறலடா, அவன் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது போலே அவளுக்கு. ஆனால் நீ தான் அன்றைக்கி அவளை கடத்தினா அவள் கழுத்து பிடிச்சி நடிச்சா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவா? திருப்பி என் கணத்தில் பலான்னு ஒன்று அரையதுக்கு முன்னாடி அவள் கையை பிடிச்சி அப்படியே உடச்சி விட்டுருணும்டா. எனக்கு அதான்டா ஆசை. அன்றைக்கி ஏதோ சும்மா விட்டேன் காரியம் ஆகணும்னு. இதுக்கடுத்து என் கையில் சிக்கட்டும், அவளை அப்படியே புழிஞ்சு எடுத்துடுறேன். பார்க்குறத பாரு, உங்கள் பாரா எப்படி பார்க்குறான்னு. நீ பார்த்தா எப்பரா தெரியுது? அதான்டா எனக்கும் தெரில, உன்னை ஒரு மார்க்கமாக பார்க்குறா. பார்த்துடா பாஞ்சிரிஞ்சிட போகிறா அப்படின்னுட்டு சாக்குக்கு நல்லா கலாச்சிட்டு இருக்கான். தேங்காய் இவ்வளாச்சி அப்படின்ட்டு தான் அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போக அவள் எம்மி பாட்டுக்கு சிரிச்சிட்டே தான் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, நேடி கிளாஸ் இன்சார்ஜ் மேலே உனக்கு ஒரு கண்ணு போலையே, நீ பொதுவாக எல்லா பையங்களும் இருந்து ப்ரப்போஸ் பண்ணுவானுங்க, உன் பின்னாடியே சுற்றி வருவானுங்க, ஆனால் நீ ஒருத்தனை கூட திரும்பி பார்த்ததில்ல, இவரை மட்டும் என்ன எப்படி பார்த்துட்ருக்க? அதுவா தெரியல, இவர் மேலே லைட்டான்னு சொல்ல முடியாது, எனக்கு இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குடி, பார்க்க சும்மா ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அதையும் தாண்டி ஒரு கண்ணை பார்க்கும்போது எனக்கு ஒரு வரும் பாரு ஒன்று, அதில் வேறு லெவல் ஃபீலு. சரி போயிட்டு வரலாம் வா, திருப்பி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் இன்னும் திருந்தலை, திருப்பி பார்ட்டி தான் ஆரம்பிச்சிட்ருக்க. அப்படியே மறுநாள் காலையில் காலேஜுக்கு அப்பா அம்மா கூட்டு வர சொல்லியிருப்பான், ஆனால் அவள் கூட்டு வரல. அவள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்க. வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேங்கிறாரு, ஏன்னா தேங்க்ஸ் சொல்லியிருப்பான், அம்மா அப்பாவோட வந்தால் மட்டும் உள்ளே விடுங்க, எல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எம்மியா அடப்பாவீங்களா உள்ளே விட மாட்டேங்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மியா வந்து எம்மியை மேலேங்களையும் பார்த்துட்டு திருந்த மாட்டா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, மியா நில்லுடி நில்லு. என்ன உனக்கு எதுக்கு என்ன மேலேங்களையும் பார்த்துட்டு போகிறா? என்ன இப்படி நின்றுட்டு இருந்தா, அதான் மேலேங்களையும் பார்த்தேன். ஏன் அது இப்படி பார்த்த? ஏன்னா உன் ட்ரெஸ்ஸுலாம் இருந்துச்சு, அதான் பார்த்தேன். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சீன் போடுற மாதிரி பேசுகிறாளா மியாவா சி அப்படின்ட்டு அவள் பாட்டுக்குள்ளே போகிறா. ஜங்குக்கு அப்படி எதுக்க வரா? ஜங்குக்கு பார்த்ததும் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல ஜங்கு ஃபஸ்ட்டு கண்டுக்காமல் போயிட்டான். அவள் பார்க்குறா, நான் குட் மார்னிங் சொல்கிறேன் கண்டுக்காமல் போகிறாரு அப்படின்னு திரும்பி பார்த்ததும் ஜங்குக்கு திரும்பி குட் மார்னிங் மியா அப்படின்ட்டு போயிட்டான்.
ஐயோ! குட் மார்னிங் சொல்லிட்டாரு அப்படின்னு சிரிச்சுட்டே இப்படியே மேலே போகும்போது, "மியா மியா 1 செகண்ட் இங்கே வா." "சார்?" "எங்கே உன் ரெப்பு?" "ஏன் ரெப்பா?" "உன்னோட கிளாஸ் ரெப்புமா. அதோ கேட்டுக்கு வெளில நின்றுட்டுருக்கால, ஏதோ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் தான் உள்ளே விடுவேன்னு வாட்ச்மேன் தாத்தா சொல்லிகிட்ருக்காரு." "அப்படியா? சரி. இன்னைக்கு 8:30 வரைக்கும் லேப் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 லேப் ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ என்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா தான் முடிக்க முடியும். ஸோ அதனால் எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்லு." ஒரு ரெப்புக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுவே ஒரு உதாரணமாக சுற்றிட்டுருக்கு. ஸோ நீ இன்ஃபார்ம் பண்ணிடு. "ஆ ஓகே சார். நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார்." "ம் ஓகே. பாய் சார்." இது என்ன நம்மளை பார்த்தா டாட்டா சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு ஜாங்குக்கு பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னா, இன்றைக்கி டெலிவரி எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. ஜாங்குக்கும் மேம்பை பார்த்து, "இந்த வழியாக போங்கடா, அப்போ தாண்டா போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டீங்க" அப்படின்னு என்னென்னமோ பிளான் சொல்லிகிட்டு இருக்கான். தயங்கமே கூட நின்று மேப்பை பார்த்து மார்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கும் போது தான் வாட்ச்மேன் தாத்தா கால் பண்ணி, "தம்பி, இந்த பொண்ணு ரொம்ப ஆடுறா தம்பி, அந்த என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன்." "யாருண்ணே?" "அதான் பேர் என்னது? ஏம்மா உன் பேர் என்னதும்மா?" எமி." "எமியாம்ப்பா. அவளை நீங்கள் காலேஜுக்குள்ளேயே விடாதீங்க. அவங்க அம்மா அப்பா வந்தால் தான் விடுவேன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் நீங்கள் விடாதீங்க. கேட்டை பூட்டிட்டு வெளில துரத்தி விடுங்க அவளை. அவள் காரில் தானே வருவா. அவள் கார் அப்படியே அந்த டயரோட காற்றை பிடுங்கி விட்ருங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக காலை கட் பண்ணுறான். ஜங்குக் பார்த்துட்டு, "ஏன்டா?" "பின்ன நேற்று எவ்வளோ படித்து சொன்னேன், கேட்கவே இல்லை. அவளுக்கு இன்னைக்கு இருக்குது" அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே கூட, அவங்கள உட்கார வச்சு, "ஒழுங்காக அப்பாலஜி சொல்லுதுங்க, புரியுதா?" "ம் ஓகே சார்" அப்படின்னு உட்காந்து எல்லாரும் அப்பாலஜி எழுதிட்டுருக்க. சரின்னு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பான். ஆனால் பாய்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அங்கேருந்து ஆலி வந்து அப்படியே அந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி அப்படியே குதிக்கிறா. டொம்முன்னு சத்தம் கேட்டதும் என்னடா அப்படின்ட்டு வெளில வந்து பார்க்குறான். அப்படியே அங்கேருந்து ஆலி சிரிச்சுட்டே, "எப்படி?" அப்படின்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தேங்காய் பார்த்ததும், "பார்த்துட்டாரா?" அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒன்று வேகமாக வந்து, "என்ன காரியம் பண்ணிகிட்ருக்க? ஆ மேலேருந்து கீழே எவ்வளோ தைரியம் வந்தால் குரங்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்ப. இரு இன்னைக்கு ஒன்று பிரின்ஸ்பல்கிட்ட கூப்பிட்டு போகிறா" அப்படின்னு சொல்லிட்டு எலியை பிடிச்சி இழுக்கும்போது எலியை என்னன்னா தேங்கோட சட்டையை பிடிச்சி இழுத்து, "இங்கே பாரு, சும்மா என்கிட்ட சீன் போட்டுட்ருக்காத. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை விட அதிகமாக எனக்கு ஒன்று என்னன்னு தெரில, ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்லாம் தூங்கவே வரமாட்டேங்குது, ஓ நினப்பா இருக்குது. நான் இன்றைக்கி காலேஜ் வந்ததே உன்னை பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான், புரியுதா? எனக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் தான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குது" அப்படின்னு தேங்காய் பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறா. தேங்காய்லையும் தள்ளி விட முடில. அவனுக்கு பண்ணுற கிஸ்ஸு பிடிச்சிருக்கா இல்லை இவ்வளோ பிடிச்சிருக்கானே தெரியாமல் அப்படியே ஸ்டக்காக நின்றுட்டுருக்க. அப்படியே அவன் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு, "பாய் ஹனி" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரைட், பை, சீ யூ லேட்டர்.